சுமை சுமந்து சோர்ந்தவரே, சுகம் மறந்த சோதரரே, வாழ்வதை மாறிட நாடிடுவோம். கொண்டாடுவோம் இன்று கொண்டாடுவோம், கல்வாரி பலியினை கொண்டாடுவோம். பண்பாடுவோம் இன்று பண்பாடுவோம், அவர் நினைவினை பலியினை பண்பாடுவோம். வாருங்கள் திருக்குலமே, இறைதேவனின் பீடத்திலே. வாருங்கள் திருக்குலமே. தன்னையே உடைத்து தியாகமாய் தந்த தலைவனின் உன்னத பலியிது. தரணியில் அமையும் சாட்சியாய் மாற்றி அவருக்காய் வாழ பணித்தது. தன்னையே உடைத்து தியாகமாய் தந்த தலைவனின் உன்னத பலியிது. தரணியின் அமையும் சாட்சியாய் மாற்றி அவருக்காய் வாழ பணித்தது. கொண்டாடுவோம் இன்று கொண்டாடுவோம், கல்வாரி பலியினை கொண்டாடுவோம். பண்பாடுவோம் இன்று பண்பாடுவோம், அவர் நினைவினை பலியினை பண்பாடுவோம். வாருங்கள் திருக்குலமே, இறைதேவனின் பீடத்திலே. வாருங்கள் திருக்குலமே. உண்மையை உரைத்து உறுதியாய் வாழ்ந்த தலைவனின் உன்னத பலியிது. அன்பினில் நிலைத்து ஆவியில் பணித்து அவருக்காய் வாழ அழைத்தது. உண்மையை உரைத்து உறுதியாய் வாழ்ந்த தலைவனின் உன்னத பலியிது. அன்பினில் நிலைத்து ஆவியில் பணித்து அவருக்காய் வாழ அழைத்தது. கொண்டாடுவோம் இன்று கொண்டாடுவோம், கல்வாரி பலியினை கொண்டாடுவோம். பண்பாடுவோம் இன்று பண்பாடுவோம், அவர் நினைவினை பலியினை பண்பாடுவோம். வாருங்கள் திருக்குலமே, இறைதேவனின் பீடத்திலே. வாருங்கள் திருக்குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அமர்ந்து கொள்வோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் நமது பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக நமக்கு செய்து வரும் அனைத்து நன்மைகளையும் நினைவுகூர்ந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு மன்றாடுவோம். திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவின் மீது நம்பிக்கையும்
அன்பும் கொண்ட இறை மக்களே, உங்கள் அனைவரையும் தேன் கமலும் பொதிகை தென்றலும் நம் அகரை மண்ணின் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் 2ஆம் நாள் திருவிழா திருப்பலிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய திருவிழா திருப்பலியின் மைய கருத்தாக புனித அந்தோணியாரின் தீவிர இறைநம்பிக்கை குறித்து நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித அந்தோணியார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கை குறித்து சிந்திக்க அவரது வாழ்வே ஓர் சிறந்த சாட்சியாக அமைகின்றது. இவ்வுலக வாழ்வில் வெறும் 36 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து இன்றளவும் நம் ஒவ்வொருவருக்கும் முன் உதாரணமாக இறைவன் மீது எங்கனம் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்பதனை எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார் நம் புனிதர். இயேசு சீடரை நோக்கி கடுகளவு நம்பிக்கை கொண்டு இந்த மலையினை பெயர்ந்து கடலில் போய் விழு என்று கூறுங்கள், அது அவ்வாறே ஆகும் என்றார். அத்தகைய வார்த்தையின் மகிமையை உணர்ந்து ஒருமுறை தன் தந்தைக்கு எதிர்சாட்சியாய் உருமாறியவராக இருந்த ஒருவரை உயிருடன் எழுப்பி சாட்சி கூற வைத்தவர் நம் புனிதர். இத்தகைய நம்பிக்கை இறைவன் மீது கொண்டிருந்த நம் புனிதருக்கு விழாவினை எடுக்கும் நாமும் வெறுமனே வெளி ஆடம்பரங்கள் அலங்காரங்கள் வெடித்து உயிருள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாய் வாழ தகுதிப்படுத்துவோம். நம் உள்ளங்களை இத்தெய்வீக திருப்பலியில் முழு உள்ளத்துடன் இணைவதன் மூலம் அனைவரும் எழுந்து நிற்போம். திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக் கொடுக்க நாம் செய்த குற்றங்களை நினைத்து பார்ப்போம், அவற்றுக்காக மனம் வருந்துவோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகள் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
ஜெபிப்போமாக. என்றென்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உமது மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது நம் தந்தையாகிய ஆபிரகாமின் நம்பிக்கையும் ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படியும் பண்பினையும் எடுத்து காட்டுகிறது. எவ்வாறெனில், உன் வழி மரபினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இவ்வாக்கு சாத்தியமற்றது என்று தோன்றினாலும் சாத்தியமாக்கினார். அவரது நம்பிக்கையின் மூலம் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய, நம்பிக்கை கொள்ள, கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய செவி கொடுப்போம் இவ்வாசகத்திற்கு. முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். ஆபிராம் காரானை விட்டு சென்ற பொழுது அவருக்கு வயது 75. ஆபிராம் தன் மனைவி சாராயையும் தம் சகோதரனின் மகன் லோத்துவையும் உடன் அழைத்து சென்றார். அவர்கள் காரானில் சேர்த்திருந்த செல்வத்துடனும் வைத்திருந்த ஆட்களுடனும் கானான் நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அந்நாட்டை சென்றடைந்தனர். ஆபிரகாம் அந்நாட்டில் நுழைந்து செக்கேமில் இருந்த மோரையின் கர்வாலி மரத்தை அடைந்தார். அப்பொழுது கானானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தோன்றி, உன் வழி மரபினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார். ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை எழுப்பினார். ஆபிராம் அங்கே இருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்தேலுக்கு மேற்கே ஆயிக்கு கிழக்கே கூடாரம் அமைத்து குடியிருந்தார். அங்கே ஆண்டவருக்கு அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். இவ்வாறு ஆபிராம் படிப்படியாக நெகேபு நோக்கி பயணம் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசு கிறிஸ்துவின் மீது உண்மையான நம்பிக்கை கொள்ளும்போது மட்டுமே தூய ஆவியாரின் உடனிருப்பை கண்டுணர முடியும் என்று தூய பவுலடியார் தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த நற்செய்தியின் வாயிலாக நாமும் இயேசுவின் பெயரால் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் வாயிலாக உண்மையான கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழுகின்றோமா என நம்மை உணர்த்திட செய்யும் இவ்வாசகத்திற்கு நம் உள்ளத்தினை திறந்திடுவோம். இரண்டாம் வாசகம். நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா? திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை. அப்பல்லோ கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்தும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார். அங்கு அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்பச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மார்க்கு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 17 முதல் 29 முடிய. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவை நோக்கி, போதகரே,
தீ ஆவி பிடித்து பேச்சு இழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெரிக்கிறான். உடம்பும் விரைத்து போகிறது. அதை ஓட்டு விடுமுறை நானும் சீடரிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். அதற்கு அவர் அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான். வாயில் நுரை தள்ளியது. அவர் அவனுடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியது உண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இயலுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கை இன்மையை நீங்க உதவும் என்று கதறினார். அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளை இடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போலானான். ஆகவே அவர்களுள் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவனும் எழுந்தான். அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு, இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இயேசுவில் இனியவர்களே, கோடி அற்புதர் அந்தோனியாருடைய அன்பு பிள்ளைகளே, வழக்கமாக அகரக்காட்டுக்கு வருவதென்றாலே மகிழ்ச்சி தான். இந்த நாளில் என்னுடைய மகிழ்ச்சி பெருகி இருக்கிறது. காரணம், இந்த மேடையில் எனக்கு பள்ளியிலிருந்து பிரியாவிடை கொடுத்த நாளில் ஏறியது. அதுக்கப்புறம் இப்போ தான் ஏறுறேன். இந்த இடத்தில் அருள் தந்தை செல்வராஜ் இருக்கிற பொழுது பெரிய வியாழன், பெரிய வெள்ளிக்கிழமை அந்த 2 நாட்கள் திருப்பலி நிகழ்த்திய பிறகு இன்று மறுபடியும் திருப்பலி டீக்கனா நற்செய்தி வாசக அந்த மேடையிலே இப்பொழுது அருள் தந்தையாக பிரசங்கம். எல்லாத்தையும் யோசித்து பார்க்கிற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. என்னை வளர்த்த முதல் பங்கு, அப்படி தான் சொல்லணும். நான் இங்கிருந்து தான் என்னுடைய பணியை தொடங்குகிறேன். களப்பணி திருத்தொண்டராக இருந்துவிட்டு இங்கிருந்து தான் அருள் பணியாளராக மாறுகிறேன். எனவே என்னை உருவாக்கிய இடத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை, அதுவும் நம்முடைய புனிதர் கோடி அற்புதர் அந்தோனியாரை பற்றி உரையாடுவது உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இனி இவர்களே, இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு புனித அந்தோனியாரின் தீவிர இறை நம்பிக்கை. ரொம்ப அழகான வார்த்தைகளால் சொல்லப்பட்டிருக்கிறது. தீவிர இறை நம்பிக்கை. நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா முரட்டு நம்பிக்கை. அந்தோனியார் எப்படி பயங்கர பிடிவாதமாக கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார், அதுதான் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு வாரியம். அந்தோனியாருடைய தீவிர இறை நம்பிக்கை அல்லது முரட்டு விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க முடியும் என்று காலையிலே அருள் தந்தை எட்வின்ராஜ் அவர்களோடு பேசி கொண்டிருந்தேன். என்ன எப்படிண்ணே முரட்டு நம்பிக்கைன்னா, முரட்டு காதல், முரட்டு சிங்கல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அதனால் முரட்டு நம்பிக்கை அப்படிங்கிறத அதை யோசிக்கிற பொழுது எனக்கு நினைவிற்கு வந்த புதுமை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு புதுமை தான். என்ன புதுமை? புனித அந்தோனியார் நற்கருணை ஆண்டவரை கதிர்பாத்திரத்தை சுமந்து சென்று கழுதையை வணங்க செய்தார். இனி இவர்களே, அந்த புதுமையில் என்ன பெரிய காரியம் இருக்கிறது? அது யாருக்கு பெருமை? கழுதை நற்கருணை ஆண்டவரை வணங்கியதில் பெருமை யாருக்கு? அந்தோனியாருக்கா, நற்கருணை ஆண்டவருக்கா? யாருக்கு பெருமை? இதை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டா தான் அந்தோனியாருடைய விசுவாசம் முரட்டு விசுவாசமாக இல்லையா நமக்கு தெரியும்.
என்னை பொறுத்தவரையில் அதில் பெருமை அந்தோனியாருக்கு தான். இனியவர்களே, நற்கருணை ஆண்டவரால் அதை செய்ய முடியும். லூக்கா நற்செய்தியிலே கபிரியேல் வானதூதர் சொல்கிறார், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. ஒரு கழுதை வணங்குறது கடவுளுக்கு பெரிய விஷயமா? பெரிய விஷயமா இல்லையா? கடவுள் நினைச்சா எதையும் செய்ய முடியும். ஒரு கழுதையை வணங்க வைக்கிறது அவருக்கு ஒரு காரியமே கிடையாது. ஆனால் கழுதை ஆண்டவரை நம்பும் என்று சொல்லி அந்தோனியார் நம்பினார் பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். இனி இவர்களே எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். ஒரு கழுதை வணங்கிவிடும் அப்படின்னு அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை. அது அந்த உரிமையாளன்னு கூட இல்லை. நல்லா அந்த புதுமையை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அந்த கழுதையினுடைய உரிமையாளன் அவன்கிட்ட அந்தோனியார் சொல்லுகிற பொழுது, இந்த கழுதை ஆண்டவரை வணங்கும் என்று சொல்லுகிற பொழுது அவனுக்கு நம்பிக்கை இல்லை, ஒரு கொஞ்சம் பயம். ஒருவேளை கழுதை ஆண்டவரை வணங்கிருச்சுன்னா அதனால் என்ன செய்கிறான்? கழுதையை பட்டினி போடுறான். சாப்பிட்டு கொழுத்து இருந்தால் தானே அது ஒழுங்காக வணங்கும். சாப்பிடாமலே கடந்தா, சில நேரம் நம்ம வீட்டில் பிள்ளைங்க ஏதாவது பொருள் கேட்டு நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் நினச்சிவாங்க, பட்டினி கடந்து விஷயத்தை சாதிப்பாங்க. அப்போ வந்து கழுதையின் உரிமையாளர் என்ன நினைக்கிறான்? சாப்பாடு இல்லாமல் பட்டினி போட்டால் எப்படி சாப்பிட்டு தானே ஆகணும். அவன் அதை அறிந்த பிறகு கூட அந்தோனியார் நற்கருணை ஆண்டவரை சுமந்து வருகிறார். எவ்வளவு அதீதமான நம்பிக்கை, எவ்வளவு முரட்டு விசுவாசம் கடவுள் மீது இருந்திருக்கும் என்று சொன்னால் அந்தோனியார் அதை செய்திருப்பார். இனியவர்களே, அந்தோனியார் நற்கருணை ஆண்டவர் தூக்கிட்டு வரும்போது கூட இருந்து எத்தனை பேர் அதை நம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு என்ன நடக்க போதா தெரியலையே. இந்த மனுஷன் அவன் பாட்டில் தூக்கிட்டு போகிறாரே, ஒருவேளை வணங்கலைன்னா யாருக்கு கேவலம்? கடவுளுக்கு கேவலம்னு யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. திருச்சபை என்ன சொல்லுவாங்க, நம்மளும் என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு நான் கோயிலுக்கு போகும்போது அந்த கோயிலுக்கு போகிறான் பாரு என்று கிண்டல் அடிப்பார்களே என்று சொல்லி எல்லாரும் கண்டிப்பாக அவநம்பிக்கை கொண்டு இருப்பார்கள். ஆனால் எதை குறித்தும் கவலை இல்லை. அவன் கழுதையை தயாரிக்கிற காலத்தில் எத்தனை பேர் அந்தோனியாரிடம் போய் சொல்லியிருப்பாங்க, ஏன் தேவையில்லாத ஒரு விஷயம்ட்ட நீ ஊருக்கு கிளம்பி போ, எங்கேனாலும் உங்களை நான் அனுப்புகிறேன், போயிட்டு வா, கொஞ்ச நாள் ஆள் இல்லைப்பான்னு சொல்லி நாங்கள் சமாளிச்சுக்கிறோம். அந்தோனியார் எதையுமே கேட்டிருக்க மாட்டார். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, கடவுள் இதை செய்வார். இனி இவர்களே, எசாயா நூல் 1 அதிகாரம் 3வது இறை வார்த்தை. இந்த வார்த்தை தான் நிச்சயமாக அந்தோனியாருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். எசாயா 1 அதிகாரம் 3வது இறை வார்த்தை. காளை தன் உரிமையாளனை அறிந்து கொள்கிறது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது, ஆனால் இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை அந்தோனியார் மக்கள் மீது இந்த பந்தயத்தை வச்சிருந்தாருன்னா போயிருப்பாரான்னு தெரியல. ஆனால் விலங்கின் மீது வைத்ததுனால அவர் தைரியமாக போறார். ஏன்னால் விலங்குகளுக்கு தெரியும் எது ஆண்டவர் என்று. ஒரு நாய்க்குட்டி வீட்டில் இருந்துச்சுன்னா அவர் வளர்க்குறவனுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்காதா? கண்டுபிடிக்கும். அது நாயோ மாடோ நான் வளர்க்குற எந்த உயிரினமோ, யார் அதை பராமரிக்கிறார்களோ, யார் அதை பாதுகாக்கிறார்களோ, அவர்கள் செல்கிற பொழுது அது நடந்து கொள்கிற முறைக்கும் அதை அறியாத இன்னொருவர் செல்கிற பொழுது அது நடந்து கொள்கிற முறைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கிறது. ஒரு விலங்கினம் தன்னுடைய தலைவன் யார், யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது. ஆனால் மனிதர்கள் ஆண்டவரை நம்பவில்லை. அந்தோனியார் நம்பினார். ஒரு காளை அறிந்திருக்கும் என்று சொன்னால், கழுதைக்கு உணவிடும் இடம் தெரிந்திருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக அதுக்கு ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியும். இந்த நம்பிக்கை தான் அவரை எடுத்து செல்ல சென்றது. இனி இவர்கள் என்னுடைய தந்தை ஒரு புதுமையை அடிக்கடி எனக்கு சொல்லிக் கொண்டிருப்பார். தோட்டத்துக்கு நாங்கள் எப்போல்லாம் போகிறோமோ அப்போல்லாம் மழை பெய்யும். இப்போ மழை பெய்யுது போக வேண்டாம், வழக்கம் சின்ன பிள்ளைங்க வேலை செய்ய வேண்டாம்னா நினச்சிவோம், ஏதாவது சொல்லி சாக்கு சொல்லுவோம். மழை வர்ற மாதிரி இருக்குல்ல, தோட்டத்துக்கு போக வேண்டாமே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எங்கள் அப்பா எப்போல்லாம் இதை சொல்கிறேனோ அப்பொழுதெல்லாம் அந்தோனியாருடைய புதுமையை சொல்லுவார். அந்தோனியார் பிரசங்கம் வச்சுட்டு இருந்தார். ஏராளமான மக்கள், நம்ம மக்கள் எல்லாம் குழுமி இருக்க மாதிரி ஏராள மக்கள் திரண்டு இருந்து அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். திடீர்னு மழை வந்துருச்சு. நம்மளாம் என்ன செஞ்சோம்? தெரிச்சு ஓடணும், அப்படி தானே? ஆனால் அந்தோனியாருடைய வாழ்வில் நடந்த புதுமை, எந்த மக்கள் எல்லாம் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தார்களோ அவர்கள் மேல் மழை பெய்யவில்லை. அவர்கள் இருந்த இடத்திற்கு அப்பாற்பட்டு மழை பெய்கிறது. அவர்கள் யாரும் நனையவில்லை. மழையில் நனைகிற அவர்கள் மழையில் நனையவில்லை. மழை பெய்கிறது, ஆனால் மக்கள் மீது மழை படவில்லை. இனி இவர்களே, இந்த புதுமை எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். ஒருவேளை தோட்டத்துக்கு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சா, விவிலியத்தில் அதே போன்ற ஒரு பகுதி இருக்கிறது. நீதி தலைவர்கள் நூல் 6வது அதிகாரம். இந்த 6வது அதிகாரத்திலே
கிதியோனை மிதியானியரை தோற்கடிப்பதற்காக ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் கிதியோனுக்கு பயம், எப்படா போகிறது, எவ்வளோ பெரிய படைகள், நம்மகிட்ட படைபலமே கிடையாது, நம்மளே ஓடி ஒளிஞ்சு போய் இருக்கிறோம். இந்த நேரத்தில் அவர்களை எதிர்கொண்டு செல்வதற்கு நம்மகிட்ட அரசர்கள் கிடையாது, நீதி தலைவர்கள் தான் இருக்கிறாங்க. என்ன போய் தலைவனை தேர்ந்தெடுக்கிறாங்களே, என்ன பிரச்சனை, என்னால் போக முடியுமா முடியாதா தெரியலை. அப்போ கிதியோன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்பதற்கு எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும். சரி, என்ன அடையாளம் வேணும்? நான் என்ன செய்கிறேன், என் கையில் இருக்கிற இந்த கம்பளி போர்வையை கதிரடிக்கும் களத்திலே விரித்து வைப்பேன். ராத்திரி ஃபுல்லாக அது களத்தில் விரிச்சு இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும், களம் முழுவதும் நனையாமல் இருக்க வேண்டும், ஆனால் இந்த கம்பளியில் மட்டும் பனி விழுந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறான். மழை பெஞ்சால் எல்லா இடத்துல தானே பெய்யும், பனி விழுந்தால் எல்லா இடத்துல தானே பெய்யும். ஆனால் அவன் சொல்கிறது என்ன, இந்த கம்பளியில் மட்டும் பனி பெய்யணும், அதை சுற்றி இருக்கிற பகுதியில் பனி விழக்கூடாது என்று சொல்கிறார். அடுத்த நாள் காலையில் போய் பார்க்குறான், கம்பளி நனைஞ்சிருக்குது, சுற்றி எல்லாமே வறண்டு போன இடம் போல் இருக்கிறது. அவர் பிழிந்து பார்க்குறா, ஒரு கிண்ணம் நிறைய அதில் தண்ணீர் இருக்கிறது. நம்பியிருக்கணும், ஆனால் கிதியோன் நிச்சயில நம்பலை. ஆண்டவரே கோவப்படாதீங்க, இன்னொரு கண்டிஷன், இப்போது அதே மாதிரி நான் போர்வையை விரித்து வைப்பேன், கம்பளி போர்வையை விரித்து வைப்பேன், இந்த கம்பளி மட்டும் நனையக்கூடாது, சுற்றி இருக்கிற எல்லா பக்கமும் நனைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த நாள் சென்று பார்க்கிறார், கம்பளி மட்டும் காய்ந்தபடி இருக்கிறது, அதை சுற்றி கம்பளியை விரித்த மற்ற பகுதிகள் எல்லாம் பனியால் நனைந்து இருக்கிறது. இனி இவர்களே, கடவுள் நினைத்தால் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ அதை செய்வார், அவரால் செய்ய முடியும். எப்படி கிதியோன் சொன்னபடி அந்த கம்பளி கடந்த எல்லா பகுதியும் நனைந்திருந்தது, அல்லது கம்பளி மட்டும் நனைந்திருந்தது என்று சொல்லி அவன் எதை விரும்புகிறானோ அதை ஆண்டவர் செய்தார். எனவே தான் அந்தோனியார் மறையுறை ஆட்சி கொண்டிருக்கிற பொழுது ஏராளமான மக்கள் அதை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இறைவார்த்தை கேட்கிற மக்கள் மழை பெய்தால் அவர்கள் மேல் பட்டால் அவர்கள் ஓடி விடுவார்கள், ஒளிந்து விடுவார்கள், அவர்கள் கொஞ்சம் சலசலத்து போயிட்டா கூட இந்த இறைவார்த்தை கேட்காம போயிருமே என்று சொல்லி நிச்சயமாக அந்தோனியார் இந்த பகுதியை நினைத்து ஜெபித்திருக்கலாம். எனவே தான் அவர் மறையுறை ஆற்றுகிற பொழுது எந்த மக்கள் மீதும் மழை பொழியவில்லை. இதெல்லாம் அந்தோனியாருடைய வாழ்க்கையின் தீவிர இறை நம்பிக்கைக்கான சாட்சிகள். அவர் செய்த ஒவ்வொரு புதுமைகளையும் நாம் இப்படியாக விவிலியத்தோடு மையப்படுத்தி பார்க்கிற பொழுது அவருடைய அந்த முரட்டு விசுவாசம் எத்தகையதாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இனி இவர்களை இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த முரட்டு விசுவாசம் அவருக்கு எங்கேருந்து வந்திருக்கும், எந்த வயசில் அவர் கிடைச்சிருக்கும் என்று யோசிக்கிற பொழுதுதான் அது அதிசயமாக இருக்கிறது. நிச்சயமாக குழந்தை பருவத்திலிருந்தே அந்த நம்பிக்கை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தோனியாருடைய வாழ்க்கையை வாசிப்போம் என்று சொன்னால், அவர் தூங்க வைக்கிறதுக்கு அவங்க அம்மா என்ன பாட்டு பாடுவாங்க, என்ன பாட்டு பாடுவாங்க, மாதாவின் பாடலை பாடுவார்கள். இப்போ நம்ம என்ன செய்வோம், ஃபோனை போட்டு ஊஃபரில் போட்டு சத்தத்தை வச்சு என் பிள்ளை அப்போ தான் தூங்கும், அப்போ தான் சாப்பிடும் அப்படிச்சோம். ஆனால் அந்தோனியாருடைய அன்னை அவருக்கு உணவூட்டும் பொழுதும் உறங்க வைக்கிற பொழுதும் அவர் மாதாவின் பாடலை பாடினார், பக்தியை அங்கு ஊட்டுகிறார். அதனால தான் ஒரு நல்ல பழமொழி உண்டு, 5 விளையாதது 50 விளையாது. நீங்கள் தான்டா சொல்கிறீங்க, வெரி குட். அப்போ சின்ன வயதிலேயே அந்தோனியாருக்கு இந்த முரட்டு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார்கள், அவர் பெற்றிருக்கிறார். அதனால தான் அந்தோனியார் சின்ன வயசுலேயே புதுமை செஞ்சிருக்கிறார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானா? ஞாயிற்றுக்கிழமைனா கண்டிப்பாக பூசைக்கு போகணும் அப்படின்னு அவங்க அப்பா தான் சொல்லி கொடுத்துருக்காரு. யாருக்கு? அந்தோனியாருக்கு. எப்பா ஞாயிற்றுக்கிழமைனா பூசைக்கு போயிடணும் அப்படி சொல்லி வளர்த்த தந்தைக்கு ஒரு கட்டத்தில் நெருக்கடி. தோட்டத்தில் விதைச்சிருக்கிறோம், விதைகளை எல்லாம் பறவைகள் கொத்தி தின்றக்கூடாது. இப்போ என்ன சொல்கிறாரு, பூசைக்கு அப்புறம் போய்க்கலாம், அடுத்த வாரம் போய்க்கிடலாம், நீ போய் வயலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு, அப்பா வெளியூருக்கு போயாச்சு. அந்தோனியார் எங்கே போயிட்டார்? கோயிலுக்கு போயிட்டார். நம்ம பிள்ளைங்கள்ட்ட கோயிலுக்கு போக வேண்டாம்ப்பா, டியூஷனுக்கு போகணுன்னு சொன்னால் இந்த உடனே போகிறேம்மா, கோயிலுக்கு போக வேண்டாம், படத்துக்கு போ, இந்த உடனே கிளம்பிட்டேன், கோயிலுக்கு போ, தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, ஸ்கூலுக்கு கூட போயிடுவாம இருக்க, கோயிலுக்கு வர்றது கிடையாது. இனி இவர்களே நம்ம பிள்ளைங்கிட்ட நம்ம சொல்கிறதும் கிடையாது. அது ஏன் அப்படிங்கிறத அப்புறம் பார்ப்போம். அப்போ அந்தோனியாருடைய தந்தை நீ கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொன்ன பிறகு கூட அந்தோனியார் ஆலயத்திற்கு சென்று திரும்புகிறார். அப்போ செம்ம கோபம், வயலில் நெல்லெல்லாம் விதைச்சிருந்தேனே, என்ன ஆகுதுன்னு தெரியலையே, வாட்டில் எங்கே போயிட்ட, என் பேச்சை கேட்குறியா இல்லையா, கவலைப்படாதியப்பா, வயலில் ஒரு பறவைகளும் ஒன்றும் செஞ்சுருக்காது, நீங்கள் தைரியமாக இருங்க, நம்ப மாட்டேன். கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற தோட்டத்தை காட்டுகிறார். அந்த தோட்டத்திலே எல்லா பறவைகளும் பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தது என்று சொல்லி அந்தோனியாருடைய வாழ்க்கையில் பார்க்கணும். எப்போ? சின்ன வயசுலே.
அதே அந்தோனியாருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஆலயத்தில் அவர் பீட பின்னராக பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது சிரிக்கிறார். சாமியார் நம்ம முன்னுரையில் சாமியார் கருத்துக்களை வாசிக்கிற பொழுது பேச்சத்தை கட்டோன்னா டிஸ்டர்ப் ஆயிடுச்சுல, என்ன அப்படி கேட்ட மாதிரி அந்தோனியார் சிரிச்சிட்டு இருக்கும் பட்சத்தில் சாமியார் கோவம் வந்துச்சு. பீட சிறுவர்கள் நின்றுட்டு என்ன சிரிச்சிட்டு இருக்கிற என்ன அப்படின்னு கேட்குறேன். இல்லை, ஒரு பேய் மேலே உட்காந்து இங்கே இருக்கவங்க எல்லா பாவத்தையும் எழுதிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பேப்பர்லாம் காலியாக போச்சு. என்ன செஞ்சிச்சு, நகத்தை வச்சு தொடையில் எழுத ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் என்ன சரி இடங்கள் இல்லை, அதனால் பயங்கரமாக கடுப்பாயிருச்சு. அதை பார்த்து சிரித்தேன்னு சொன்னான். அந்தோனியருடைய வாழ்க்கையில் நடந்த புதுமை. இதே அந்தோனியார் தனித்து இருக்கிற பொழுது அழகை அவரை அச்சுறுத்துகிறது. என்ன செய்கிறார், நிலத்திலே சிலுவை அடையாளம் வரைந்து அழகை விரட்டுகிறார். இதெல்லாம் அந்தோனியார் சின்ன வயதிலே செய்த புதுமைகள். அப்போ இனியவர்களே, அந்தோனியாருடைய முரட்டு விசுவாசம் என்பது அவர் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்த பிறகு வந்தது அல்ல. குடும்பத்தில் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை அவர் உண்மையாக பெற்றுக்கொண்டு சிறு வயதிலிருந்தே ஆண்டவர் மீது தீவிர இறை நம்பிக்கை கொண்டிருந்தார், முரட்டு விசுவாசம் கொண்டிருந்தார். இன்னைக்கு பெரிய சிக்கலே அதுதான். குழந்தை பருவத்திலிருந்தே நாம் நம்முடைய குழந்தைகளை இறை விசுவாசத்தில் வளர்க்க முடியவில்லை. நீ கோயிலுக்கு போன்னு சொல்கிற எந்த பிள்ளையும் கோயிலுக்கு போகிறதில்ல. எதுக்கு? நல்லா யோசிச்சு பாருங்களேன். அப்பா அம்மா கோயிலுக்கு போ அப்படி சொல்லிட்டு என்ன செய்வாங்க? அப்பா எங்கேயா டீ கடை போயிடுவார். அம்மா இந்த ஒரே சீரியல் மட்டும் பார்த்துட்டு வரேன், நீ போ சீக்கிரம் போ, நீ முன்னாடி போய் உட்காரு. இல்லை திருவிழா காலம்னா ஒரு பார்வையை கொடுத்து பார்வையை விரித்து வச்சுக்க, நம்ம உட்காரலாம். அதுதான் நான் அனுப்பிப்பேன் சின்ன பிள்ளைங்கள. சின்ன பிள்ளைங்களை கோயிலுக்குள்ளே போன்னு சொல்லிட்டு பெரியவர்கள் நிச்சயிக்கிறது கோயிலுக்கு வெளியே நிற்கிறது. அப்போ பிள்ளைகள் எப்படி உள்ளே போகும்? ஓஹோ, சொல்லணும் செய்யக்கூடாது. எங்கள் அப்பா என்ன சொல்லுவார், கோயிலுக்கு போன்னு சொல்லுவார், அவர் வரமாட்டார். அப்போ நான் என்ன செய்ய மாட்டேன், கோயிலுக்கு போக தேவையில்லை. என்னுடைய நண்பனை பார்த்து நான் பெரியவனான அனுப்புகிறேன், என் பிள்ளையை பார்த்து கோயிலுக்கு போன்னு சொல்கிறது தான் என்னுடைய வேலையை தவிர கோயிலுக்கு போகிறதில்ல. அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு நம் இறை நம்பிக்கையை சின்ன வயசுல கொடுக்கல. 5 வயசில் அது விளையலை, 50 வயசில் எப்படி விளையும்? அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இறை நம்பிக்கையை கொடுக்க தவறிவிட்டோம் அல்லது மறுக்கிறோம். இனியவர்களே, அந்தோனியார் சிறு வயதிலே அந்த முரட்டு விசுவாசத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தார். வாழ்நாள் முழுவதும் அதை பயன்படுத்தி கொண்டே இருந்தார். எனவே தான் இன்று அவரை நாம் கோடி அற்புதர் என்று சொல்கிறோம். இன்றைய நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கே திராணி இல்லை. தீர்த்து வைக்கிறதுலாம் அடுத்த விஷயம். எனக்கு பிரச்சனை வர்றபோது எனக்கு பிரச்சனை இப்போ என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. டீச்சரை அடிச்சிருவாங்களோ, அடிக்கிட்டு பார்ப்போம், போலீஸாக கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், அவ்வளோதான். நம்மளுடைய விஷயம்லாம் அதுதான். ஆனால் நம்மளாம் சின்ன வயசில் இருக்கிற பொழுது எங்கள் அப்பாலாம் ஸ்கூலில் சக்கமாக சொல்லுவார், மூஞ்சி மட்டும் தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது, அதை விட்டுட்டு தொலியை உரிச்சிருவங்க அப்படிம்பாரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, கல் உப்புல முழங்கால் போட்டிருக்கிறேன். இப்போ எந்த பிள்ளையும் எந்த அப்பாவும் அடிக்கிறது கிடையாது, டீச்சர்ஸையும் அடிக்க விடுறது கிடையாது. எந்த ஒரு கஷ்டத்தையுமே கொடுக்காமல் அவர்கள் நல்லா வளரணும். எப்படி வளர்றது? முருங்கையை ஒடிச்சவள பிள்ளையை அடிச்சவளன்னு சொல்லுவாங்க. அப்போ சின்ன பிள்ளைகளிலிருந்தே அந்த பிள்ளைகளுக்குரிய இறை நம்பிக்கையை நாம் கொடுக்க தவறிக்கொண்டே இருக்கிறோம். நாம் எப்படி கடவுளை பார்க்கிறோமோ அதே மாதிரி நம்ம பிள்ளையை பார்த்தா போதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்தோனியார் அப்படி அல்ல. அந்தோனியார் இறை நம்பிக்கையை குழந்தை பருவத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி வரை அவர் கடைபிடித்தார். இனி அவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், ஒரு சிறுவனை ஒரு தந்தைக்கு கூட்டு வர்றார். என்கிட்ட பேய் பிடிச்சிருக்கு, அதை நீக்குங்க. இது எப்போ இருக்குது? அவன் குழந்தையாக இருக்கிறதுலேருந்தே பேய் பிடிச்சிருக்கு. அப்போ குழந்தை பருவத்திலிருந்தே அதை என் தந்தையால் சரி செய்ய முடியவில்லை. குழந்தை பருவத்திலே பேய் பிடிக்க வச்சுட்டாரு. நாமும் நம்முடைய பிள்ளைகளை குழந்தை வயசுலேயே பேய் பிடிக்க வச்சிடறோம், ஃபோனை கொடுத்துட்றோம். அப்படி தானே? டூருக்கு கூப்பிட்டு வரோம், டூருக்குன்னா எவ்வளோ காசுலாம் கொடுக்குறோம், ஒரு நல்ல காரியத்துக்கு எதாவது கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அப்போ சிறு வயதிலிருந்தே அவனுடைய தந்தை பேய் பிடித்து அதை குணமாக்க முடியாமல் விட்டு ஒரு கட்டத்தில் அவன் இறந்து போவானோ என்கிற பயத்தில் தான் சரி செய்ய முயற்சி செய்கிறார். அதுபோல் நம்முடைய குழந்தைகளை விட்டுட்டு அவன் வளர்ந்த பிறகு என் பிள்ளையை சரி செய்ய முடியலன்னு நினைக்கிறோம். அது எப்படி சரி செய்ய முடியும்? வளர்ந்த பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நாள் எங்கள் அப்பா என்னை தோட்டத்தை கூப்பிட்டு போனார். போய்கிட்டு இருக்கும் வயசில் அந்த வரப்பில் கீழே இறங்கி ஒரு முள்ளுச்செடி இருந்துச்சு, அதை பிடுங்க வச்சார். இவ்வளோ தான் பெருசு, இவ்வளோ பெரிய முள்ளுச்செடி தான். ஆனால் நான் சொன்னேன், இவ்வளோ பெருசு தானப்பா இருக்குது, இதை ஏன் இப்போ பிடுங்க சொல்கிறீங்க, அதில் முள் கூட இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி. பிடுங்கு அப்படின்னு சொன்னார். நான் பிடுங்கிட்டேன். அது என்ன செஞ்சாருன்னா ஒரு ஓரத்தில் கொண்டு போய் போடனார், போட்டேன். போய்கிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா சொன்னாங்க, அந்த முள் செடி நீ எப்படி பிடுங்கினேன் அப்படின்னு கேட்டார். இந்த 2 விரலை வச்சு பிடுங்கினேன். இப்போ நீ அதை வளர விட்டுருந்தா அதை எப்படி பிடுங்கியிருப்பேன்? மம்பட்டி எடுத்துகிட்டு போய் கடப்பாரை எடுத்துகிட்டு போய் வெட்டி அப்புறம் தான் பிடுங்க முடியும். எந்த தீய பழக்கமும் 2 விரல்களால் பிடுங்கக்கூடிய நிலையிலே பிடுங்கிவிட வேண்டும். அதை வளரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ நினச்சினா ஒரு காலமும் உன்னால் அழிக்க முடியாது என்று சொன்னார். அப்போ அந்தோனியாருக்கு அவருடைய பெற்றோர் இதே போன்ற பண்பை சொல்லி கொடுப்பார். இந்த வயதிலே நீ ஆண்டவரை இறுக பிடித்துக்கொள்,
இப்போ நீ ஆண்டவரை பிடிக்கலன்னா எப்போவுமே ஆண்டவரை உன்னால் இருக பிடித்து கொள்ள முடியாது. நான் வேலாயுதபுரம் பங்கில் இருக்கிறேன். அங்கே இருக்க எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரளப்பர் பீடச்சிறார்களின் பாதுகாவலர். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே மிக அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சிறு வயதில் ஒருவன் புனிதனாகாவிட்டால் எந்த வயதிலும் அவனால் ஆக முடியாது. அப்போ சிறு வயதிலே ஒருவருக்கு நீங்கள் கடவுள் நம்பிக்கையை கொடுக்க தவறிவிட்டீர்கள் என்று சொன்னால், சிறு வயதிலே ஒருவரை நல்லவராக வளர்க்க நீங்கள் மறுத்து விட்டீர்கள் சொன்னால், ஒருபோதும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இறை நம்பிக்கையை கொடுத்து விட முடியாது. அந்தோனியாருடைய அந்த முரட்டு விசுவாசத்திற்கு காரணம் சிறு வயதிலே அவர் பெற்றுக்கொண்ட இறை நம்பிக்கை. வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடித்தார். கோடி அற்புதர் என்கிற நிலையை அடைந்து இன்றும் தன்னை நாடி வருகிற எல்லா மக்களுக்கும் நலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இனியவர்களே, நம்முடைய பாதுகாவலர், நம்முடைய ஞானத்தந்தை தீவிர இறை பக்தர். அவரை வணங்குகிற நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்? இனியவர்களே, முதலில் ஒரு புதுமை சொன்னேன். கழுதை நற்கருணை வணங்கும் என்று சொல்லி அந்தோனியார் நம்பினார். நம்ம திருப்பலிக்கு வர்றோம், திவ்ய நற்கருணை வாங்குகிறோம். எத்தனை முறை அதில் இருக்கிற ஆண்டவர் என் வாழ்வை ஆசீர்வதிப்பார் என்று நினைத்திருக்கிறோம்? எத்தனை முறை நற்கருணை வாங்கின பிறகு ஜெபித்து இருக்கிறோம்? நற்கருணை வாங்கிவிட்டு வீட்டுக்கு போகிற பொழுது என்னோடு ஆண்டவர் வருகிறார் என்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருந்திருக்கிறது? பல நேரங்களில் யோசித்து பார்க்கணும்னா நம்மளே நம்ம என்ன செய்யணும்? வெட்கப்பட வேண்டும். இனியவர்களே, நற்கருணை சுமந்து செல்கிற பொழுது கழுதை வணங்கும் என்று சொல்லி நம்பிய புனிதருடைய பிள்ளைகள் நாம். நற்கருணை வாங்குகிற பொழுது பேசாமல் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட ஜெபம் பண்ணும் கூட நமக்கு தோன்றதில்லை. ஏன்னா நாம் வாங்குகிறது திவ்ய நற்கருணை, அதில் இயேசு இருக்கிறார் என்ற நம்பிக்கையே பல நேரங்கள் நமக்கு இருப்பதில்லை. புனித பவுலடிகளார் சொல்லுகிறார், யாரேனும் தகுதியற்ற நிலையில் இந்த உணவை உட்கொண்டால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீங்கு வருவித்துக் கொள்கிறார்கள். இதனால் தான் உங்களில் பலர் இன்னும் நோயாளிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பவுலடிகளார் சொல்கிறார். என் வாழ்க்கையில் நோய்கள் இன்னும் போகவே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் தீய சக்திகளின் பிடியில் நாங்கள் இருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையில் வறுமை இருக்கிறது, கடன் பிரச்சனை இருக்கிறது, தொல்லைகள் இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைப்போம் என்று சொன்னால் நாம் கடவுளை நம்பி அந்த நற்கருணை வாங்கவில்லை என்பது தானே பொருள். பவுலடியார் அதை தான் சொல்கிறான். நீங்கள் தகுதியான மனநிலையில் வாங்கலைன்னா நீங்களே உங்களுக்கு தீங்கு வருவித்துக் கொள்கிறீர்கள். கடவுள் எப்படி நம்மளை காப்பாற்ற முடியும்? எசாயாவில் பார்க்கிறோம், மீட்க முடியாதவர் ஆண்டவருடைய கைகள் குறுகி போய்விடவில்லை, கேட்க முடியாதவர் அவருடைய காதுகள் மந்தமாகி விடவில்லை, மாறாக நீங்கள் செய்கிற பாவங்களே உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையேயான மிகப்பெரிய பிளவை உண்டாக்குகிறது. நான் தகுதியற்ற மனநிலையிலே, நம்பிக்கையற்ற நிலையிலே திவ்ய நற்கருணையை வாங்கிவிட்டு ஆண்டவர் எனக்குள் வந்து குடிகொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் அது எப்படி நடக்கும்? அந்தோனியார் நம்பினார், அதனால் அவர் கடவுளுடைய மகிமையை கண்டார். செய்தியிலே அவர் சொல்கிறார், முடிஞ்சால் ஏதாவது நல்லது செய்யுங்க. அவர் இயேசுவிடம் நலங்களை வேண்டி வந்த தந்தை தான். அண்ணா என்ன சொல்கிறாரு? இயலுமானால் ஏதாவது நன்மை செய்யும். என்ன இயலுமானாலா? நம்பித்தானே வந்த, செய்யும்ல சொல்லணும். நம்ம கோயிலுக்கு குறைஞ்சி அப்படி தான் சொல்லணும், ஆண்டவரை நீர் நினச்சின்னா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமையை நீங்கட்டும், ஆண்டவரை நீர் விரும்பினா என் நோயை நீங்கட்டும். அது என்ன விரும்பினா நடக்கணும்னு சொல்லி தான் கோயிலுக்கு வரோம். எத்தனை முறை நம்ம அந்த நம்பிக்கையோடு ஜெபித்திருக்கிறோம்? இல்லை. அப்போ இனியவர்களே, நம்முடைய நம்பிக்கை நம்முடைய ஞான தகவல் அந்தோனியாரோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அது ஒன்றும் இல்லை. அவர் தன்னுடைய வாழ்க்கையின் சிறு வயதிலிருந்து இறக்கும் வரையில் முரட்டு பக்தராக தீவிர இறை நம்பிக்கை கொண்டவராக வாழ்ந்தார். நாமும் அவரை போல வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம்மை நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை நம்முடைய ஆண்டவர் பாதத்திலே எடுத்து வைப்போம். மன்றாட்டுக்கள். நல்ல ஆயனாம் எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்திடும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், பொதுநிலையினர், கன்னியர்கள் ஆகிய நீர் தேர்ந்தெடுத்த அனைவரும் மீது முழு மனதுடன் நம்பிக்கை கொண்டு எங்களை வழி நடத்திட வரந்தர வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவாவை மன்றாடுகிறோம். அன்பே உருவான எம் இறைவா, இன்று எங்களுக்காக இந்த திருவிழா திருபலியினை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கும்
பங்கு தந்தையருக்காக உம்மை மன்றாடுகிறோம். அவர்கள் செய்திடும் மறைப்பணியில் மேன்மேலும் சிறந்திடு நீர் அவர்களுக்கு கொடுத்தரும். ஆன்மாக்களை நெறிப்படுத்திட அவர்களை பாதம் சேர்த்திட அவர்களுக்கு தேவையான நல் உடல் உள்ள ஆன்மீக நலன்களை தந்திட வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் என்றும் எம் தந்தை ஆபிரகாமின் வழியாக எங்களை ஆசீர்வதிக்கின்ற தேவனே, எம் நாட்டு மக்களையும் நாட்டை ஆளும் தலைவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எம்மை ஆளும் தலைவர்கள் மக்களை நீதியுடனும் நேர்மையுடனும் வழிநடத்திட வரம் தர வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று உரைத்த இயேசு தெய்வமே, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் கிளை கிராமங்கள் பெரியார் நகர், இடைகால், அச்சம்புதூர் மற்றும் கம்பளி இறைமக்களை ஆசீர்வதித்தருளும். தொழிலில் ஆசீர்வதித்தினையும் இறை நம்பிக்கையும் நல்ல உடல் சுகத்தையும் குடும்பங்களில் ஒற்றுமையும் சமாதானமும் பெற்று எல்லாம் வல்ல இறைவனிடம் முழுமையான நம்பிக்கை கொண்டு சிறப்பாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று உரைத்த எம் இறைவனே, எங்கள் குழந்தைகள் கல்வி மற்றும் ஒழுக்கத்தில் சிறந்து வளர்ந்திடவும் இளையோர்கள் அவர்கள் எதிர்காலம் குறித்த சரியான திட்டமிடுதலின் விளக்கிட வரம் தர வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து வைப்போம். எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிற அன்பு இறைவா, இதோ நாங்கள் விரும்பி கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நீரே எங்களுக்கு கொடுத்து நாங்கள் எந்நாளும் உமது மக்களாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்புமிக்கவர்களே, என்னுடையது உங்களுடையமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் உமது திருநாம அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து படையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பதுவை அந்தோனியாருடைய நவநாளில் நாங்கள் உளம்கணிந்து செலுத்தும் இந்த பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அழைத்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய நவநாளில் உமது திரு அவையை மகிழ்ந்திருக்க செய்கிறேன். அவருடைய இறை பச்சுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறேன். ஆகவே வானது திறனிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் அந்தோனிசாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இன்று எங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றுகிற அருட்தந்தையர்களை நீர் ஆசீர்வதியும். இன்று திருப்பலியில் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட குடும்பங்களின் எண்ணங்கள், இயக்கங்கள், தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதியும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க மது திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சுசேப்பர், எங்கள் பங்கின் பாதுகாவலரான கோடி அற்புதர் புனித அந்தோணியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி, இவரை இந்த உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரிடத்தில் எழுந்தெழுவர நான் தகுதியற்றவன், ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு தன்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
குருக்களுக்காக ஜெபம். அன்பான ஆண்டவரே, அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். உம்மை மன்றாடுகிறோம். அவர்கள் உம்முடையவர்கள், அவர்கள் உம்முடையவர்கள். அவருடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை திருப்பலிபீடத்தில் பணிபுரிவது என்பதனால் திருப்பலிபீடத்தில் பணிபுரிவது என்பதனால் அவர்களை சிறப்பாக காப்பாற்ற வேண்டுகிறோம். அவர்களை சிறப்பாக காப்பாற்ற வேண்டுகிறோம். அவர்கள் உலகை விட்டு பிரிந்தாலும் அவர்கள் உலகை விட்டு பிரிந்தாலும் உலகின் நடுவில் வாழ்கிறார்கள். உலகின் நடுவில் வாழ்கிறார்கள். பல்வேறு உலக இன்பங்களும் நாட்டங்களும் பல்வேறு உலக இன்பங்களும் நாட்டங்களும் அவர்களை சோதிக்கின்றன. அவர்களை சோதிக்கின்றன. எனவே அவர்களை உமது இதயத்தில் வைத்து முதலிடத்தில் வைத்து பேனிடம் மன்றாடுகிறோம். பேரிடம் மன்றாடுகிறோம். அவர்கள் தனிமையால் தவிக்கும் போது, அவர்கள் தனிமையால் தவிக்கும்போது, துன்பங்களால் வாடும்போது, துன்பங்களினால் வாடும்போது, அவருடைய தியாக வாழ்வே அவருடைய தியாக வாழ்வே வீணென தோன்றும் போது வீண் என தோன்றும்போது அவர்களை அருகிலிருந்து காப்பாற்றும். அவர்களை அருகிலிருந்து காப்பாற்றும். அவர்களின் அருள் பணிகள் அவர்களின் அருள்பணிகள் பலன் தருமாறு பலன் தருமாறு அவர்களை ஆசீர்வதியும். அவர்களை ஆசீர்வதியும். சிறப்பாக நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள சிறப்பாக நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள எங்கள் பங்கு தந்தைக்காக மன்றாடுகிறோம். எங்கள் பங்கு தந்தைக்காக மன்றாடுகிறோம். அவர்களை நீர் உமது அன்பில் என்றும் அவர்களை நீர் உமது அன்பில் என்றும் நிலைத்திருக்க செய்து நிலைத்திருக்க செய்து உமக்கும் மக்களுக்கும் உமக்கும் மக்களுக்கும் அவர்கள் பணிவுடனும் பயனுடனும் அவர்கள் பணிவுடனும் பயனுடனும் தொண்டாற்ற செய்தருளும். தொண்டாற்ற செய்தருளும். என்றென்றும் வாழும் உன்னத குருவாம் என்றென்றும் வாழும் உன்னத குருவா கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். புனித அந்தோணியாரின் மன்றாட்டு. முதல் மன்றாட்டு. பதுவை பதியேறே, புனித அந்தோணியாரே, அமல கன்னியின் அடைக்கலத்தில் பிறந்தவரே, சிலுவை அடையாளத்தால் பேய்களை பைந்தோடு செய்தவரே, மரியனின் மீது பக்தி கொண்டவரே, அழகையின் எல்லா தந்திரங்களிலும் இருந்து எம்மை காத்து வழி நடத்துவீர். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, அகரக்கட்டு புனித அந்தோணியாருடைய திருவிழாவின் 2வது நவநாளை சிறப்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள். அகரக்கட்டு என்று சொன்னாலே உள்ளத்திலே மகிழ்ச்சி. தந்தை அவர்கள் சொன்னதை போன்ற இன்னும் குறிப்பாக 2 ஆண்டுகள் நான் இந்த மண்ணிலிருந்து வெளியே சென்றிருந்தாலும் இன்னும் அகரக்கட்டோடு இருக்கக்கூடிய அந்த உறவு நீடித்திருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இன்றைக்கி காலையில் ஒரு இடத்துக்கு மந்திரிக்கிறதுக்கு வெளியே போயிட்டேன். ஆள் யாரோ தேடி வந்திருக்கிறாங்க. தேடி வந்தவங்ககிட்ட ஃபாதர் எங்கே போயிருக்கிறாருன்னு கேட்டிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி சாயந்தரம் அகரகட்டில் பூசை இருக்குது, அவர் காலையிலேயே போயிட்டார் அப்படின்னு. அந்த அளவிற்கு நான் வெளியே கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாலே அவங்க என்ன சொல்கிறாங்க, அகரகட்டுக்கு தான் ஃபாதர் போகிறாரு அப்படிங்கிறாங்க. அந்த அளவிற்கு உங்கள் மீது கொண்டிருந்த பாசம், நீங்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு இந்நாளும் நிலைத்திருக்கிறது.
எனவே அந்த வகையிலே இந்த நாளிலே எங்களை திருத்தொண்டராக பணியாற்றி இருக்கிறார். 5 ஆண்டுகள் பங்கு தந்தையாக பணியாற்றியிருக்கிறேன். எங்களை இந்த நாளிலே அழைத்து திருப்பலி நிறைவேற்றி உங்களுடைய மகிழ்ச்சியில் எங்களை பங்கு பெறச் செய்த நம்முடைய பாசத்துக்குரிய பங்கு தந்தை அலோசியஸ் துரைராஜ் அவர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பி நமது நன்றியை பாராட்டுக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். எழுந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித பதுவை அந்தோனியாருடைய நவநாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக.